வலி சுமந்த நாள், பாரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்ற நாள். ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இன்று 15 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. தமிழர் தாயகத்தில் எங்கும் மிக உணர்வுபூர்வமாக இந்த துக்க நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SCS தமிழ் தொலைக்காட்சி. SCS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுகளத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுகளத்தில் நம்மோடு தாயகத்திலிருந்து வழமையாகவே தொடராக இணைந்திருக்கின்ற திரு சபாகோதாஸ் அவர்கள். இவர் டெலோபின் யாழ் மாவட்ட இணைப்பாளராகவும், அது மட்டுமல்ல வரலாற்று ஆசிரியராகவும், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் பணியாற்றிய சபாகோதாஸ் அவர்கள் வழமையாகவே SCS தமிழோடு இணைந்திருந்து பல விடயங்களை தாயகத்திலிருந்து தந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சபா. வணக்கம் தேவராஜன். தொடராகவே தாயகத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகள் பற்றிய விடயங்களை நெறி தவறாது நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வழமையாக நாங்கள் பார்ப்பது போலவே இந்த வாரத்தில் அல்லது இப்பொழுது இன்று கூட நடைபெற்ற விடயம் என்ன என்பதை நாங்கள் முழுமையாக பார்த்து கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுகளத்துக்குள் நுழைவோம். இன்றைய தினம் மறக்க முடியாத ஒரு நாள். தமிழ் தேசிய துக்க நாளாக தமிழர் தாயகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நாள். ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். பாரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்ற நாள், வலி சுமந்த நாள். இன்று 15 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. தமிழர் தாயகத்தில் எங்கும் மிக உணர்வுபூர்வமாக இந்த துக்க நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிறந்த உறவுகளுக்கு பல்வேறு இடங்களிலும் பல்வேறு பூக்களினாலும் அஞ்சலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் வார நாட்களில் திருகோணமலை மாவட்டத்தில் கஞ்சி கொடுக்கின்ற செயற்பாட்டில் ஈடுபட்ட போது அதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் போலீசார் மேற்கொண்ட முயற்சி நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக முறியடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டவர்கள் பிணையில் விடுவிப்பதற்கான நீதிமன்ற ஓர்டர் பெறப்பட்டிருந்தாலும் வருகிற திங்கட்கிழமைதான் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் அமெரிக்க தூதர்களுடைய வருகை யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கான அமெரிக்க தூதர் பல்வேறு தரப்புகளை சந்தித்து உரையாடி இருக்கிறார். அதில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உடைவு, தமிழ் தரப்புகள் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்ற ஆலோசனை அவரினால் சந்திக்கப்பட்ட தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல், தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஒருபுறம் உரையாடப்பட்டு கொண்டிருந்தாலும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது, தமிழ் பொது வேட்பாளரை ஒரு காலமும் ஆதரிக்க கூடாது, அது ஒரு ஆபத்தான விடயம் என்ற வகையிலும், ஒஸ்லோவில் உள்ளக சுயநிர்ணயம் தொடர்பாக உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற போது அதை மாற்றியமைக்க கூடாது என்ற வகையில் அந்த கருத்து இடம்பெற்றதாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. எதிர்வரும் வாரம் கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு வருகை தர இருப்பதாக ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவில் இருந்து செய்திகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக வடக்கில் பல்வேறு இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பல உன்னிப்பாக இராணுவத்தினராலும் போலீசாரினாலும் புலனாய்வாளர்களினாலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பற்றிய விடயம் பல இடங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பற்றிய விடயம் நடக்கின்ற போது, ஆனாலும் திருவண்ணாமலையில் மட்டும் ஒரு அடாவடித்தனமாக, அதுவும் ஆண் போலீசார் பெண்களை இழுத்து செல்வது என்பது மிக கொடூரமான விடயம். இதில் நாங்கள் பலமுறை பேசியிருக்கின்றோம். ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் ஒரு அணுகுமுறை இல்லாமலுக்கு, இல்லாட்டிக்கு அவர்களுடைய உத்தரவு இல்லாமலுக்கு இறந்த மக்களுக்கு ஆன ஒரு நினைவாக அது ஒரு வரலாற்று கஞ்சியாக எடுக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அவர்கள் காய்ச்சி மக்களுக்கு கொடுக்க வழிகிட்டதுக்காக இப்படி கைது செய்தது என்பது மிக ஒரு காட்டு முராண்டித்தனமான செயலாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமா இந்த செயற்பாடு ஒரு புதிய விடயமாக இல்லை. இது
கடந்த காலங்களும் இப்படி பல்வேறு விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இம்முறை இந்த விவகாரம் திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்டதன் உள்ளார்ந்த நிலைப்பாடு இது. அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற விவகாரம் பெரிய அளவில் எழுச்சி பெறாமல் தடுப்பதற்கு, இப்படியான சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்து அல்லது சுகாதார சீர்கேடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை முன்வைத்து தடை உத்தரவுகளை எடுக்கின்ற இப்படியான சட்ட சிக்கல்கள் வருகிற போது பலர் பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் உண்மையாக அவர்கள் எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான விடயம். அதனால்தான் அந்த இடத்தில் பெண்களை பாரதூரமான முறையில் அவர்கள் நள்ளிரவு சென்று அவர்களை கைது செய்து கொண்டு சென்றதன் நோக்கம் எல்லாம் ஏனையவர்கள் இந்த செயற்பாட்டிலிருந்து பின்வாங்க செய்வதற்காகத்தான் இந்த செயற்பாட்டை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த தாக்கம் கணிசமான அளவு தாயகத்தில் தாக்கம் செலுத்தி இருக்கிறது. ஏனென்றால் பல இடங்களில் செயற்பாட்டை முன்னெடுக்க தயாராக இருந்த தரப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அது தங்களுக்கு ஒரு சட்ட சிக்கலை அல்லது சிறைப்பிடித்தலை அல்லது தங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ற பயத்தின் காரணமாக பின்வாங்கிய தரப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதை மீறியும் எங்களுடைய மக்கள் மிக உணர்வுபூர்வமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு உளவியல் ரீதியாக இந்த மக்களை பின்வாங்க செய்வதற்கு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான செயல்களை செய்கின்ற அரசில் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றவர் உத்தரவில்லாமல் இப்படியான விடயங்கள் நடந்திருக்கிறது சாத்தியக்கூறில்லை. இப்பொழுது அவருக்கு தெரியாமல் நடந்ததால் கூட நிச்சயமாகவே போலீசார் கைது செய்து கொண்டு சென்றதன் பின் அறிவித்து அவர்களை வெளியில் விட்டிருக்கலாம். அப்படி இல்லை என்று பார்க்கின்ற போது நிச்சயமாகவே ஜனாதிபதி அவர்களின் அனுசரணையுடன் தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்பொழுது யாழில் என்ன சொல்ல போகின்றார்? தான் அப்படி செய்யவில்லை என்று சொல்ல போகின்றார். என்ன நடக்கப் போகின்றது என்று ஊடகங்கள் ரீதியாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான இந்த கைது இடம்பெற்றதன் உடன் ஜனாதிபதி 2 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து சொன்னதாக செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தது. குறிப்பாக புலிகளினுடைய அடையாளங்களை தவிர்த்து நினைவேந்தல்களை செய்ய தடை இல்லை என்று ஜனாதிபதி சொன்னதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தன. ஆகவே இது நீங்கள் குறிப்பிட்டது போல அரசாங்கம் ஒரே நேரத்தில் 2-3 நிலைப்பாடுகளை எடுக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் தொடர்ந்து ஆட்சிக்காரில் இருக்கிறார்கள். மக்களினுடைய வாழ்க்கையில் உள்ள பாசையில் செல்வதென்றா இரட்டை வேடம் அல்லது ஒரே நேரம் 3 வேடங்களில் அரசாங்கம் செயற்படுகிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அப்படியான ஒரு தந்திரசாலி. ஏனென்றால் ஒரு பக்கம் தடை என்றதை ஏற்பாடு செய்து கொண்டு தன்னுடைய இராணுவ போலீஸ் இயந்திரத்தின் மூலமாக அதை தடை என்பதை ஏற்பாடு செய்து கொண்டு மறுபக்கத்தில் தான் இந்த செயற்பாட்டுக்கு எதிரானவன் இல்லை என்று காட்டிக் கொள்வதற்கு அவர் தன்னுடைய அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஆகவே கஞ்சிக்கும் புலி அடையாளத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு அதாவது அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு உணவு வழங்கல் தடுக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி தங்களுடைய உணவை தயாரித்து அங்கு பொதுப்பட எல்லோரும் அருந்தினார்கள் என்ற ஒரு அவல நிலையான ஒரு வரி சுமந்த அந்த வாழ்க்கை முறையை அந்த மக்களுடைய அவலங்களை நினைவு கூறுகின்ற ஒரு செயற்பாடை தவிர இதில் புலி அடையாளம் எந்த அடையாளங்களும் இல்லை. ஆகவே இது ஒரு வகையில் அடக்குமுறை செய்து கொண்டு இன்னொரு வகையில் தாங்கள் அடக்குமுறை செய்யவில்லை, தாங்கள் இப்படியான நிலைப்பாட்டில் அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்குகிறோம் என்று சர்வதேசத்தை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை தான் ஜனாதிபதி முன்னெடுக்கிறார். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் விளங்கும் இது முற்றுமுழுதான ஒரு அடக்குமுறையாகத்தான் இங்கு இருக்கிறது என்று. ஏனென்றால் அதுக்கு சாட்சியமாக சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாமே இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த விவகாரம் என்பது ஒரு பாரிய ஒரு அடக்குமுறையாகத்தான் நாங்கள் பார்ப்போம். இந்த அடக்குமுறை என்பது அரச ஜந்திரத்தை பயன்படுத்தி தான் இது செய்யப்படும். அவர்கள் சொல்வார்கள் பிள்ளையையும் விட்டு தொட்டிலையும் மாட்டிய ஒரு கதையாகவே ரணில் அவர்களின் இந்த நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் மனித உரிமை சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து கலந்து கொள்ளப் போவதாக ஒரு தகவல் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இவர்கள் அவர்களையும் கைது செய்வார்களா? அவ்வாறு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது பல
வெளிநாட்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அதிகாரிகள் இங்கு வந்து செல்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கோ அல்லது அவர்களை தடுப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் அது அப்படியான ஒரு செயற்பாடு நடைபெறுமாக இருந்தால் அது எங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதை ஒருபோதும் இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்லது ஜனாதிபதி அப்படியான செயற்பாட்டை செய்ய தூண்ட மாட்டார். ஏலவே அவர்களுக்கு இருக்கிற சர்வதேச ரீதியான அழுத்தங்களை இன்னும் பல மடங்கு ஏற்படுத்தும். அது அவர்களுக்கு புரியும். ஆனால் அவர்கள் இப்படியான அதிகாரிகளை சமாளித்து அனுப்பக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் சிங்கள ஆட்சியாளர்கள். சர்வதேச ரீதியான அமைப்பு நாடுகள் சில செயற்பாடுகளை அவர்கள் கண்காணிக்க முடியுமே தவிர நேரடியாக அதில் தலையீடு செய்ய முடியாது. மறைமுகமாக தங்களுடைய ராஜேந்திர நகர்த்தல்கள் மூலமாக இந்த நாட்டில் மாற்றங்களை அல்லது தாங்கள் நினைக்கிற மாறுதல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர நேரடியாக ஒருபொழுதும் செய்ய முடியாது. ஆகவே இந்த அதிகாரிகளினுடைய வருகையும் எதிர்காலத்தில் பல்வேறு வகையிலான மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடும். சில வேளைகளில் இந்த அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் தொடர்ச்சியான அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கும் வருகிற அதிகாரிகளினுடைய நேர்கண்ட பார்வையிலான அறிக்கைகள், அந்தந்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்படுற அறிக்கைகள் சில வேளைகளில் தாக்கத்தை உருவாக்கக்கூடும். ஆனால் அது எங்களுடைய மக்களினுடைய ஒற்றுமை நிலைப்பாட்டிலும் எங்களுடைய மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய அந்த திரட்சியான நினைவேந்தல் செயற்பாடுகளும் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடும். நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் மிக உறுதியாக தங்களுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். பல நெருக்கடிகள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கு கண்காணிப்புகள், அவதானிப்புகள், மற்றது தொழில்நுட்ப ரீதியான வீடியோ புகைப்படம் எடுக்கிற செயற்பாடுகள், இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படியான செயற்பாடுகளுக்கு தாண்டி பெருமளவு மக்கள் இன்று அஞ்சலி செலுத்துகிறார்கள், இதை நினைவேந்துகிறார்கள் என்று சொன்னால் அது நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயமாக எழுச்சியையும் மன தைரியத்தையும் எவராலும் அடக்கி விட முடியாது. அடக்கி ஒடுக்கியதால் தான் தமிழர்களின் யுத்தம் கிளர்ந்தது. இந்த யுத்தத்தின் கிளர்ச்சியால் தான் இந்த இலங்கை நாடு இவ்வளவு தூரம் அழிந்து போனது. யுத்தத்தினால் மிக அதிக தொகையான பணத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். இதை சிந்தித்திருந்தால் இந்த அரசு உண்மையிலேயே தமிழர்களுக்கான ஒரு நீதியான ஒரு வளங்களை வழங்கி அவர்களுடைய சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஒரு வழியை விட்டிருக்கலாம். அந்த வழியை விடாததன் அடிப்படையிலேயே தான் இவ்வளவு தூரம் இன்று இலங்கையின் நிலைப்பாடு வந்திருக்கின்றது என்பது உண்மையானபடி. இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் இன்று எங்களுடைய தமிழ் கட்சிகளை இணைந்தால்தான் நீங்கள் சிறப்பாக உங்களோட வாழ்க்கை முறையையும் மக்களின் வாழ்க்கை முறை சிறக்கும் என்று சொல்லும் அளவுக்கு இன்னொரு, அதாவது அமெரிக்கா வந்து சொல்லும் அளவுக்கு இருக்கின்ற எங்கள் தமிழ் கட்சிகளின் சிறப்பை சிந்திக்க மிக வேடிக்கையாக இருக்கு. ஏன் இவர்களுக்கு தெரியாத, உண்மையில் ஒன்றுபடாவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது இவர்களுக்கு சொந்த புத்தி இல்லையா அல்லது என்ன இந்த நிலைப்பாடில் அவருடைய கூற்று என்னவாக அப்படித்தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. அவருடைய கூற்று என்ன மாதிரி அங்கே ஊடகங்கள் பார்க்கின்றது இந்த பக்கத்தில்? நீங்கள் சொன்னது போல மிக நகைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மூன்றாம் தரப்பு வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலவரத்திற்குள் இந்த தமிழ் கட்சிகளினுடைய தலைவர்கள் அல்லது அந்த கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் இந்த அளவு ஒரு மோசமான நிலைமைக்கு எங்களுடைய இனத்தை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்கிற வேதனை பலப்பட்ட மக்களுக்கு மனதில் உருவாகி இருக்கிறது. பலர் கதைக்கிற போது அதைத்தான் சொல்கிறது. ஒரு பாதிக்கப்பட்ட இனம் தங்களுக்கான நியாயத்தை, நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணத்தில் பதவிகளுக்கும் அதிகாரங்களுக்கும் கட்சிக்குள் மோதுண்டு கட்சிகளை உடைத்து கட்சிகளை நீதிமன்றங்களில் கொண்டு போய் வைத்துக் கொண்டு மற்றவர்கள் வெள்ளி நகை ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு இழிநிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற வேதனையை இந்த கட்சிகளை, அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் பல பக்கங்களை தியாகம் செய்து வளர்த்த மக்கள் மிக வேதனையோடு பதிவு செய்வதை தாயகத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் இந்த STS தொலைக்காட்சியில் என்னை பொறுத்தவரையில் நானும் நீங்களும் பல தடவை உரையாடிய விஷயம், இன்றைக்கு சர்வதேச நாடுகள் வந்து நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வந்தால் இந்த பிரச்சனையை நாங்கள் கையாள முடியும் என்று, குறிப்பாக இந்திய அமெரிக்க வெளியுறவு ராஜதந்திரிகள் மாத்திரமல்ல தூதுவர்கள் பலதரப்பட்ட சந்திப்புகளில் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தும் கூட இந்த கட்சிகள் பொறுப்பற்ற வகை, குறிப்பாக பிரதான கட்சியாக இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி
பொறுப்பற்ற வகையில் தங்களுடைய கட்சி அதிகாரங்கள் பதவி நலன்களுக்காக இப்படியான ஒரு தருணத்தில் இதை உடைத்திருப்பது வேதனையான விடயம் மாத்திரமல்ல, ஒரு வெட்கக்கேடான. நாங்கள் இப்படியான தூதுவர்கள் எங்களை தேடி வருகிற போது, அமெரிக்க தூதுவராக இருக்கலாம், இந்திய தூதுவராக இருக்கலாம், அல்லது ஏனைய நாட்டு தூதுவர்களாக இருக்கலாம், எங்களை தேடி வருகிற போது நீங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு நீதியை அல்லது தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற சூழலில் அவர்கள் எங்களை பார்த்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிற மிக ஒரு கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பல மக்கள் மிக வேதனையாகத்தான் அதை பேசிக்கொள்கிறார்கள். ஆகவே என்னை பொறுத்தவரையில் மிக ஒரு ஆபத்தான நிலவரமாகத்தான் நான் பார்க்கிறேன். 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது யுத்தம் முடிந்து. ஒன்றிணைப்பதற்காக தமிழர் தேசிய தலைவர் அவர்கள் முன்னின்று அனைத்து கட்சிகளையும் இணைந்து தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததை உடைத்து கொண்டு புறம்பாக நின்று கொண்டு இன்று இன்னொருவர் வந்து எங்களுக்கு சொல்லும் அளவுக்கான விடயங்களை இவர்கள் கொண்டு வந்திருப்பது என்பது மிக வேதனையான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி வெளிநாட்டு தூதுவர் அல்லது வெளிநாட்டு அமைச்சர்கள் வந்து அங்கே வருகின்ற போது எல்லோருமாக கூடி நின்று எல்லா கட்சிகளுமாக கூடி நின்று கதைக்கின்ற போது பலம் இருக்கு என்பதை இவர்களுக்கு தெரிந்தும் தெரியாதது போல் மக்களிடையே இப்படியான விடயங்களை செய்வது தவறான விடயம். இதற்கான ஒரு தீர்வும் நிச்சயமாக தமிழ் கட்சிகளிடையே வர வேண்டும் என்பதை நீங்களும் பல இடங்களில் கூறியிருக்கின்றீர்கள், நானும் பல இடங்களில் கூறியிருக்கின்றேன், முல்லைமோகனும் கூறியிருக்கின்றனர். அப்படி என்று நாங்கள் ஒரு பொது நிலையில் இருக்கின்ற எங்களுடைய சிந்தனை இப்படி இருக்கும்போது அரசியல் கட்சியை கொண்டு நடத்துபவர்கள் இதன் பலம் என்ன, இதன் சிறப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாக இருப்பது என்பது மிக ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. இதன் பின் என்றாலும் இவர்கள் நல்லதொரு சிந்தனைக்கு வருவார்களா என்று பார்ப்போம். இன்னொரு பக்கமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்கான விடயத்தை திருவண்ணாமலையில் நடந்ததற்கான அந்த சந்தர்ப்பத்தில் மந்தன் அவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு சென்று வந்த விடயத்தை பற்றி கதைக்கும் போது பொது வேட்பாளரை பற்றி நான் கதைக்கவில்லை, அதில் அது தனித்துவமாக நான் கதைக்கவில்லை. அதாவது அப்படி என்று சொன்னால் இவர் தமிழரசு கட்சியை இவரே நடத்துகின்றாரா என்ற ஒரு கேள்விக்குறிக்கான ஒரு பதமாக அவரிடமிருந்து வந்த சொல் வருகின்றது. அவருடைய நிலைப்பாட்டை அங்கு எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது? அவருடைய நிலைப்பாட்டை இங்கு யாரும் பெரிதுபட பார்க்கிறதாக நான் அறியவில்லை. ஏனென்றால் அவர் முன்பின் முரணாக மாறி மாறி சொல்லுகிற ஒரு நபராகத்தான் அவர் தொடர்ந்து இருக்கிறார். கடந்த காலத்தில் பார்க்கிற போது ஒரு கட்டத்தில் சொன்னார் சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது. இப்போ கிட்டடியில் சொன்னார் பாராளுமன்றத்தில் நாங்கள் உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் நீதி கிடைக்காது, சர்வதேச பொறிமுறை மூலம்தான் நீதி கிடைக்கும். சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொன்னவர் சர்வதேச பொறிமுறை மூலம்தான் நீதி கிடைக்கும் என்று இப்பொழுது சொல்கிறார். ஆகவே அவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள். துரதிருஷ்டவசமாக இந்த அரசியலுக்குள் வந்து எங்களுடைய இனத்தினுடைய வலிகள் வேதனைகளை புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்கு ஏற்றால் போல் இதை நகர்த்த முயற்சிக்கிறார். அதுதான் காரணமும் இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மாறி மாறி கதைக்கின்ற விவகாரம் இறுதியாக இந்த தமிழரசு கட்சியின் மாநாட்டுக்கு முன்பாக நடந்த தெரிவுகளின் பிறகு அவர்களுடைய குளறுபடிகள் எல்லாம் மக்களுக்கு இப்ப புரிந்துவிட்டது. அவர்கள் யார் என்பது எதிர்வரும் காலத்தில் நடக்கிற தேர்தல்கள் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலை வழங்கும். குறிப்பாக சில இடங்களில் மக்கள் கதைக்கிற போது நான் என்னுடைய காதுபட கேட்கக்கூடியதாக இருந்தது. கண்டவன் நின்றவன் வழிபோக்கன் எல்லாம் கட்சிக்குள் வந்து கட்சியை துண்டு துண்டாக சிதைத்து விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு கதை. இப்ப நீங்களும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இப்படி கதைக்கிறதை கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து தங்களுடைய பல வேலைப்படுகளின் மத்தியில் அதுக்காக பல நாட்கள் தியாகம் செய்தவர்கள் இப்படி மனம் நொந்து பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவர் நினைக்கலாம் தான் கதைப்பது ஒரு தந்திரம் என்று. மக்களுக்கு தெரியும் இது எப்படி இவர்களுடைய உரையாடல்கள் இருக்கிறது. நேர்மையான நேர்த்தியான இன விசுவாசமான இனத்தினுடைய அவலங்களை சுமந்தவர்கள் இப்படி முன்பின் முரணாக கதைக்கவோ அல்லது சந்தர்ப்பவாத அறிக்கைகளை விடவோ முன்வர மாட்டார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர் தின உரையிலையும் மிக தெளிவாக சொன்னது, தமிழர் தாயகத்தில் தமிழர்களை அளிக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் சிங்கள பேரினவாதத்தினுடைய சிங்கள மக்களினுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு காலத்தில் சிங்களம் உணரும்.
உணர்கிற போதுதான் ஒரு மாற்றம் பெறும். அதாவது இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு எப்படி சிங்கள பேரினவாதம் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை அனுபவித்தது என்பதை எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள். அப்பொழுதுதான் பலர் உதாரணம் சொன்னார்கள். தலைவர் பிரபாகரன் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மாவீர தின உரையில் இதை குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது என்று. ஆகவே வலிகளும் வேதனைகளும் இன ரீதியான உண்மையான நேர்மையான உணர்வுகளும் இருப்பவர்களால் தான் இப்படி தீர்க்க தரிசனமான சில விஷயங்களை சொல்ல முடியும். அப்படியான தீர்க்க தரிசனமான சிந்தனைகளுடன் இப்பொழுது கட்சி தலைமைகள் யாரும் இல்லை. எல்லோரும் பதவிகளும் தங்களுடைய நலன்களும் தங்களினுடைய தேவைகளை மையப்படுத்தித்தான் நகர்கிறார்களே ஒழிய என்று பொது சிந்தனையில் இருந்திருந்தால் சம்பந்தன் அவர்கள் ரிசைன் பண்ணி ஒரு சரியான இயங்கிலே இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்தால் இன்றைக்கு அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் அப்பாவி 3 பெண்களும் ஆணும் அன்றைக்கு கைது செய்யப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உடனில் அவர்கள் மீட்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த வலி வேதனை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த அவலங்களில் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்பவர்களால் விமோசனம் கிடைக்கும் என்று நம்புவது எங்களுடைய மடமைத்தனம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்கள் வசம் அந்த அதிகாரம் சென்றிருப்பதுதான் எங்களுக்கு மிக வேதனையான ஒரு விடயம். காலப்போக்கில் இந்த மாற்றத்தை தமிழ் மக்கள் உருவாக்க வேண்டும். உருவாக்கி இனத்தின் மீதும் இனத்தின் வலியின் மீதும் இனத்தின் உண்மையான கற்றுறுதியுடனும் செயற்படுகின்றவர்களை இப்படியான அதிகாரங்கள் பதவிகளுக்கு கொண்டு வருவதன் மூலம் தான் எதிர்காலத்தில் இனத்தை காப்பாற்ற முடியுமே தவிர இப்படியான சுயநலவாதிகளும் அதாவது இனத்தினுடைய எந்த விதமான இன்பங்களிலும் சம்பந்தப்படாதவர்களும் அரசியல் அரங்கில் ஏற்றப்படுவார்களாக இருந்தால் அது இனத்துக்கு நாங்கள் எங்களுடைய சொந்த வாக்கில் வைக்கின்ற ஒரு சூனியமாகத்தான் அமையும். நீங்கள் கூறியது போலவே தேசிய தலைவரின் தீர்க்க தரிசனம் என்பது மிக ஆழமையாக பலராலும் பேசப்படுகின்றது, விழிப்புணர்வாக இன்று வருகின்றது. அது இந்தியாவில் இருந்து ரோவில் இருந்தவர்கள் கூட அதை பற்றி அவருடைய சிந்தனைகளை பற்றி தேசிய தலைவர் எந்த ஒரு சிங்கள மகனையும் கொன்றது கிடையாது, விமான தாக்குதலில் கூட எந்த ஒரு சிங்களவரையும் கொல்லாமலுக்கு அதுக்கேற்ற முறையில் அந்த இது அமைக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்றார்கள். அதுபோன்று நீங்கள் கூறியது போலவே உண்மையான விடயம். அது அவர் கூறிய அந்த தீர்க்க தரிசனம் என்றது இன்று நாள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை பொருளாதார நிலையில் மிக சிக்கல் அடைந்திருக்கின்றது. இந்த பொருளாதார தடை இப்பவும் கூட ஒரு சிறப்பான சிந்தனையோடு இந்த ஜனாதிபதியோடு சேர்ந்த மற்ற கட்சிகள் இணைந்து ஒரு நல்ல முடிவுக்கு வந்தால் குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த நாடாக இலங்கை வரும் தமிழர்களை இணைத்துக் கொண்டால் என்பது உண்மையான விடயம். இது அவர்கள் கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்ற அளவுக்கு வருகின்ற சாத்தியக்கூட இருக்கும். இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக வியாழேந்திரன் மிக திறனாக தமிழர்களின் விடயங்களை பாராளுமன்றத்தில் சிறப்பாக வெளுத்து கட்டுகின்றார். இந்த நிலைப்பாட்டில் அவருடைய நிலைப்பாடு அங்கே எப்படி ஊடகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு? அரசாங்கத்துடன் இப்போது இணைந்திருக்கிற இவர்களும் மக்களை ஏமாற்றி பிழைக்கின்றவர்களாகத்தான் மாறிவிட்டார். தமிழ் தேசிய கட்சிகளில் வாக்கெடுத்திருப்பவர்களே ஏமாற்றுகிற போது அவர்களை விட 2 மடங்கு ஏமாற்றுபவர்களாகத்தான் அரச தரப்பில் இணைந்திருப்பவர்கள் இருப்பார். பிள்ளையானோ டக்ளஸ் தேவானந்தாவோ யாருன்னு சொன்னால் மக்கள் அதை பெரிய அளவில் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இங்கு நிலைமைகள் இல்லை. அவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளாக இனங்காணப்பட்டு விட்டார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் சார்பில் பாராளுமன்றத்தில் நல்லதாகவோ அல்லது சிறப்பாகவோ கதைத்தால் தமிழ் மக்கள் ஏதோ அவர்கள் நியாயமாக கதைக்கிறார்கள் என்று சிந்திப்பார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள் கணக்கு போடலாம். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். சில மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக வெல்ல முடியாத தரப்பும் வென்றிருக்கலாம். ஆனால் அடுத்து வரும் தேர்தல்களில் தொடர்ந்து அதே மாதிரியான சூழ்நிலை இருக்கும் என்று யாரும் நம்பக்கூடாது. அதை நிலைமைகள் மாறும். இளைய தலைமுறை தெளிவாக இருக்கிறது. இளைய தலைமுறை நிதானமாக சிந்திக்கிறது. அதுக்கு சரியான தலைமைத்துவம் இல்லை. மற்றது சரியான பாதுகாப்பு வழங்கக்கூடிய தலைமைத்துவ பொறுப்புள்ள நேர்த்தியான தலைமைகள் இல்லை. நிதானமாக சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று இருக்கிற எளிய தலைமுறைக்கு தெரியும், இனி அரச வேலை வாய்ப்புன்றது
எதிர்காலத்தில் இனி சாதகமாக இலங்கையில் இருக்காது. ஏனென்றால் IMF-னுடைய பூரண கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை போகிற போது அரசு உத்தியோகங்கள் முற்றுமுழுதாக குறைவடைந்து கொண்டு போய் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்படுகிற அல்லது தனியாருக்கு உரிய வேலை வாய்ப்புகளாகத்தான் எல்லாம் அமையும் என்பது இளையோருக்கு இப்ப தெரியும். அதனால்தான் அவர்கள் படித்து ஒவ்வொரு கம்பெனிகளில் வேலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இன்று பல்கலைக்கழகம் கிடைத்த பல மாணவர்களே பல்கலைக்கழகத்துக்கு போய் அந்த காலத்தை வீணடிக்காமல் தாங்கள் ஒரு கம்பெனியில் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று போய்கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு கற்கை நெறிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். மக்களை ஏமாற்றி பிழைக்கலாம் என்று நினைக்கிற பேர் வழிகளுக்கு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும். இளைய தலைமுறை என்ன பொறுத்தவரையில் மிக நிதானமாக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான சரியான தலைமைத்துவம் கிடைக்குமாக இருந்தால் நான் சொல்லுகின்ற மாற்றம் விரைவில் ஒரு பிரச்சனை நடக்கிற போது அந்த இடத்துக்கு உடன் வந்து அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இல்லை. எல்லாரும் பெருந்தலைவர்களாக வரையிலாது. ஒரு விடயத்தை கையாளுகின்றவனே தலைமைத்துவவாதிதான். அப்படியான அந்த பிரதேச ரீதியான அந்த விடயங்கள் ரீதியான தலைமைத்துவங்கள் இல்லை. சும்மா ஊடகங்களில் நின்று அறிக்கை கொடுத்து விட்டு போவதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு போவதும் தான் இங்கே நடக்கிறதே தவிர களத்தில் நின்று வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அவை அந்த களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் உருவாகுமாக இருந்தால் மாற்றங்கள் விரைவில் வரும். மாற்றங்கள் உண்மையிலே விரைவில் வர வேண்டும். இப்படியான சூழ்நிலையோடு தமிழர்கள் வாழ முடியாது என்பது உண்மையில் பார்க்கின்ற போது தெரிகின்றது. அது மக்களிடையே தான் அந்த எழுச்சி வர வேண்டும். மக்களுக்கு புரிந்து கொள்ளுகின்ற நிலைப்பாடு இப்பொழுது வந்திருக்கின்றது. அந்த புரிதலின் பின் என்ன செய்வார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நல்லது. உண்மையிலேயே நீங்கள் இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் கலந்து கொண்டு சில வருடங்களாக உங்களோடு இணைந்து தாயத்தில் இருந்த நிர்பந்தங்களை சொல்லுகின்றீர்கள். ஆனாலும் நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்ததாக இல்லாமல் ஒரு பொதுவான நோக்கோடு இந்த விடயங்களை பார்த்து இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே மிக சிறப்பு. இதை புலம்பெயர் நாடுகளில் கூட சிறப்பாக சொல்லுகின்றார். ஒரு கட்சியில் இருந்து கொண்டே அவர் ஒரு பொது நிலையாக பார்க்கின்றார் என்பது உண்மையிலேயே அவருடைய ஒரு சிறந்த நோக்கத்தை காட்டுகின்றது என்பதை உங்களோடு கதைக்கும் போது பலர் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு தேவையான விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இந்த தேவையான விடயங்கள் என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கானது என்ன தேவை? தமிழர்களுக்கான ஒரு விடிவு தேவை. அந்த விடிவுக்கான ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் அணிய வேண்டும். அணைவதன் மூலமே அதன் சிறப்பு வரும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இதை புரிந்தும் புரியாதவர்கள் போல் இருக்கின்றவர்கள் புற நாட்டுக்காரர்கள் வந்து சொல்லும் அளவுக்கு கேளிக்கைக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள். இதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் இந்த பணியில் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று சிறப்பாக அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் சபா குவதாஸ் அவர்கள் இவர் டெலோவின் யாழ் இணைப்பாளராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவர். அவருடைய பணி என்பது STS தமிழ் மூலம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நம்முடைய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவது எங்களுக்கு மிக மகிழ்வாக இருக்கிறது. உண்மையிலேயே நான் STS தொலைக்காட்சிக்கு இந்த நாளில் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு வலி சுமந்த நாளாக இருந்தாலும் வலி சுமந்த எங்களுடைய கதைகள், எங்களுடைய அவலங்கள், எங்களுடைய மக்களுக்கான செய்திகள் எல்லாவற்றையும் என்னுடைய மனதில் இருக்கிற விடயங்கள் எல்லாவற்றையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தளமாக STS இருந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே ஒரு பாராட்டுதற்குரியது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் சரி தாயகத்திலும் சரி மக்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை இந்த STS ஊடாக STS தமிழ் டிவி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய தொலைக்காட்சியின் ஊடாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இவ்வளவு நாட்களாக நீங்கள் தொடர்ந்து கட்டி எழுப்பி பல்வேறு கருத்துக்களை என்னால் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு வைத்திருந்தமைக்கு உங்களுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சிக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுடன் இணைந்து அதன் நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் உளப்பூர்வமான நன்றிகளும். எங்களுடைய இன்றைய நாள் ஒரு பாரிய இன அழிப்பு நடந்த நாளாக இருந்தாலும் எங்களுடைய இனம் விடுதலை அடைய வேண்டும். அந்த விடுதலை அடையும் வரை நாங்கள் இருக்கும் வரை இந்த மண்ணில் உங்களுடைய தொலைக்காட்சி ஊடாக மக்களுக்கான அந்த குரல் சென்றடைய வேண்டும். அதற்கான சரியான ஒரு நிலைப்பாடு உங்களுடைய அறம் சார்ந்த செயற்பாட்டினால் வளர்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உண்மையிலேயே எங்களுடைய நோக்கம் அதான். நாங்கள்
என்னத்தை செய்தோம், எங்களுடைய தமிழினத்துக்கு, எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய கலைஞர்களுக்கு என்ற அடிப்படையிலே இந்த தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டது. இது உண்மையிலேயே எந்தவித வியாபார நோக்கமும் இல்லாமலுக்கு தனித்துவமாக எங்களுடைய லட்சியத்துக்காக இது பயணித்து வருகின்றது என்பது உண்மையான விடயம் நீங்கள் கூறியது. அந்த வகையிலே அடுத்த அரசியல் அலுவலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். வலி சுமந்த நாள், பாரிய ஒரு இனப்படுகொலை நடைபெற்ற நாள், ஈழத்தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இன்று 15 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது. தமிழர் தாயகத்தில் எங்கும் மிக உணர்வுபூர்வமாக இந்த துக்க நாள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்.